அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் அன்பின் பணிவு. அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம். கணக்கு என்பது வெறும் எண்கள் அல்ல, அது ஒரு அழகான தேடல். கஷ்டம் என்று நினைத்த கடிதத்தை இனி இஷ்டப்பட்டு கற்போம், சிக்கல்களை தீர்ப்போம், சிகரங்களை தொடுவோம். இலகுவான வழியில் இனிமையான கடிதம். நான் உங்கள் நெட்ஸ்வீட் சனாஸ். பிள்ளையாள், இன்று நாங்க பார்க்க இருக்கிற வினா என்னன்னு சொன்னால், எங்களுடைய இந்த காப்போத்த சாதாரண பேப்பர்ல பகுதி 2ல வார ஒரு இருபடி சமன்பாடு சம்பந்தமான ஒரு கேள்வியை நாங்க பார்க்கறதுக்கு இருக்கிறோம். அதாவது என்னன்னு சொன்னால், உருவில் நிழற்றப்பட்டுள்ள பகுதியின் பரப்பளவு 11.84 சென்டிமீட்டர் வர்க்கமாகும். ஏபியின் நீளம் எக்ஸ் சென்டிமீட்டரும் அதே போல பிசியின் நீளம் எக்ஸாக 4 சென்டிமீட்டரும் ஆகும். இந்த வட்டத்தினுடைய ஆரை திறப்பட்டிருக்கிறது 1.4 சென்டிமீட்டர். வட்டத்தினுடைய ஆரை 1.4 சென்டிமீட்டர். தரப்பட்டுள்ள தரவுகளை பயன்படுத்தி இருபடி சமன்பாடு ஒன்றை கட்டி எழுப்பி தீர்த்து பக்கம் பிசியின் நீளத்தை கிட்டிய முதலாம் தசமதானத்திற்கு காண்க. இதுதான் இங்க நம்மளுக்கு தரப்பட்ட கேள்வி. எனவே நீங்க இதுல கருப்பொருள், அதாவது கணிதம்ங்கிறத பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள் நீங்க அவதானிக்கணும் என்னன்னு சொல்லி சொன்னால், ஒரு கேள்வி எடுத்த உடனே அதனுடைய கருப்பொருள் என்ன, அதனுடைய ஐடியா என்னங்கிற விஷயத்தை தான் நீங்க என்ன செய்யணும், அந்த கேள்வியினூடாக நீங்க எடுக்கணும். அதாவது இந்த கேள்வியை நீங்க பாடமாக்குவதன் மூலமாக இந்த கேள்வி செய்யறதுக்கு நீங்க அணுகக்கூடாது. அதாவது நீங்க இந்த கேள்வியினுடைய கருப்பொருள் என்ன, ஒரு இருபடி சமன்பாடை ஒன்று உருவாக்கணும். தரப்பட்ட தரவை நாங்க அதுல இருந்து எடுத்து எப்படி ஒரு இருபடி சமன்பாடு ஒன்றை உருவாக்குறது சம்பந்தமாக நாங்க ஆராய்வோம். பாருங்க, இந்த கேள்வி தரப்பட்ட தரவு என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், இன்னைக்கிற முக்கோணி தரப்பட்டிருக்கிறது. அந்த முக்கோணியின் இந்த பிசியின் நீளம் எக்ஸாக 4 சென்டிமீட்டர். அதே போல இந்த ஏபியின் நீளம் எக்ஸ் சென்டிமீட்டர். அதே போல பாருங்க, இந்த வட்டத்தினுடைய ஆரையும் தரப்பட்டிருக்குது 1.4 சென்டிமீட்டர். சரி, இப்ப பார்ப்போம். இப்ப இந்த நிழற்றப்பட்டுள்ள பகுதியின் பரப்பளவு 11.84 சென்டிமீட்டர் தரப்பட்டிருக்கிறதால இந்த கேள்வியில ஐடியா என்னன்னா, நாங்க ஒரு இருபடி சமன்பாடு ஒன்றை உருவாக்குறோம். உருவாக்குறதுக்கு இந்த தரப்பட்ட இந்த முக்கோணியின் பரப்பளவில் இருந்து இந்த வட்டத்தின் பரப்பளவை கழிக்க வாரதுதான் இந்த நிழற்றப்பட்டுள்ள பகுதி 11.84 சென்டிமீட்டராக இருக்கும். எனவே நாங்க என்ன செய்வோம், அந்த கணக்கு ஐடியா எடுப்போம். ஒரு இருபடி சமன்பாடை ஒன்று உருவாக்குறதுக்கு இந்த முக்கோணியின் பரப்பளவில் இருந்து இந்த வட்டத்தின் பரப்பளவை கழித்து இந்த 11.84 முதலாவது சமப்படுத்துவோம். அதான் நம்ம முதலாவது ஸ்டெப் வரைக்கும். சரி, இப்ப பார்ப்போம். நம்ம என்ன பாருங்க, இந்த முக்கோணியின் பரப்பு, முக்கோணின் பரப்பிலிருந்து இந்த வட்டத்தின் பரப்பை நாங்கள் கழிக்கப்படுறோம். அதான் என்னதுக்கு சமனாகி போதும், 11.84 சென்டிமீட்டர் வர்க்கத்துக்கு சமனாகி போதும். இப்ப பார்ப்போம், நமக்கு தெரியும் முக்கோணியின் பரப்பளவு என்ன பார்ப்போம், அரைதர அடி நமக்கு தரப்பட்டது எக்ஸாக 4 அடிதர செங்குத்தியரம் எக்ஸ் அடி. இதுதான் முக்கோணியின் பரப்பளவு. அடுத்தது பார்ப்போம் வட்டத்தின் பரப்பளவு. வட்டத்தின் பரப்பளவு நமக்கு தெரியும் பிள்ளையார் என்னன்னு சொல்லிச்சுன்னா பை ஆர் வர்க்கம். சரி, பை ஆர் வர்க்கம் சமன் 11.84 இருக்க போகுது. இது முதலாவது ஸ்டெப்ல நான் எழுதிட்டேன். அடுத்தடுத்த ஸ்டெப்புகளுக்கு என்ன செய்யணுங்கிற விஷயத்தை நான் சொல்றேன் உங்களுக்கு. அப்ப நான் என்ன செய்யறேன்னு சொல்லி சொன்னால், இந்த ஒரு இருபடி சமன்பாட்டை உருவாக்குவதற்குரிய அடிப்படை ஒரு விடயத்தை நான் எழுதுறேன். இந்த ஒரு முக்கோணியின் பரப்பளவில் இருந்து ஒரு வட்டத்தின் பரப்பளவை நான் கழிக்கிறேன். கழிச்சு 11.84 சாப்பிடுறேன். ரைட். அடுத்து நான் என்ன பண்றேன்னு சொல்லி சொன்னால், தரப்பட்ட தரவை அங்கு கொண்டே பிரதியிடப்படுறேன். சிம்பிள் கேள்விகள், அதாவது சின்ன சின்ன விஷயங்கள் பிள்ளையா நமக்கு பெரிய ஒரு கேள்வியாக வழங்கும். ஆனா நம்ம அதை செஞ்சுட்டு போகல, இலகுவான முறையில நம்ம அதை செஞ்சு முடிக்கலாம். பாப்போம், நீங்க அடுத்து என்ன செய்யணும்னு பார்ப்போம். பாருங்க, நம்ம இதை என்ன செய்யலாம்டா, எக்ஸாக 4 நான் அதை சுருக்கி எழுதிட்டு சய 22/7. எனக்கு தெரியும் பிள்ளையால் இதனுடைய வட்டத்தின் ஆரை என்ன 1.4. ஆகவே நான் இவரது என்ன போறேன், 1.4 தர 1.4 சமன் 11.84. சரி பிள்ளையால் அவதானிங்க. இப்ப அடுத்த கட்டம் நான் என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னால், ஒரு சுருக்கல்ல நான் செய்ய போறேன். பாருங்க, இது எப்படி சுருக்கல் செய்யலாம்னு சொல்லி சொன்னால், இங்க எக்ஸ் இருக்குது, இங்க எக்ஸாக 4, இங்க 2 இருக்குது. இங்க தரப்பட்டிருக்கிறதுனா எண்களாலான ஒரு பெருக்கல் வடிவம் இருக்குது. இங்கேயும் ஒரு எண்கள் இருக்குது. சில பிள்ளைகள் நீங்க என்ன செய்யற பிள்ளையால் இன்னைக்கு இந்த 2ஐயும் இந்த 4ஐயும் சுருக்குறீங்க. அது மிகப்பெரிய ஒரு தவறு. ஏன்னு சொல்லி சொன்ன பிள்ளையார் பாருங்க, இன்னைக்கு இந்த எக்ஸுங்கிற கோவையும் இந்த எக்ஸக 4ங்கிறது ஒரு தனிக்கோவை. அப்ப இந்த 2ங்கிறது இந்த எக்ஸக 4க்கும் சொந்தம், இந்த எக்ஸுக்கும் சொந்தம். இந்த 2ங்கிறது இந்த 4க்கு மட்டும் சொந்தமானவர் அல்ல. அப்ப நீங்க என்ன செய்யற, நிறைய பேர் இந்த 2ஐயும் 4ஐயும் சுருக்கி விடையெழுறதுக்குரிய ஒரு முயற்சி இல்லைங்க. அது மிகப்பெரிய தவறு. சரி, அப்ப நீங்க அதை அந்த வேலையை நீங்க செய்யப்படாது. ரைட். 2வது விடயம் பிள்ளையாள், இதுல மிக இலகுவான சுருக்கம் ஒன்று பாருங்க. நீங்க என்ன சொன்னா, இந்த 22 1.4 1.4 இதெல்லாம் பெருக்கி போட்டு இந்த 7ஆல பிரிக்க வராங்க. அப்ப அப்படியான ஒரு பிரித்தல் வடிவம் படுத்த தேவையில்லை. ஏன்னு சொன்னா பாருங்க, நீங்க இந்த 7ம் இந்த 14ம் சுருக்கக்கூடிய மாதிரி இருக்கு. எனவே நீங்க இந்த 7ஐயும்
இந்த 16ஐயும் சுருக்கிறதுக்குரிய ஒரு ஏற்பாடுல முதலாவது நீங்க ஈடுபடணும். சரி, அப்ப நாம என்ன செய்ய முடியும்னா, நீங்க பாருங்க இந்த சுருக்கல் இதை நான் சொல்லி காட்டுறேன். இதை நம்ம வந்து இதை பார்ப்போம். இந்த எக்ஸாக 4ங்கிற ஒரு கோவை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த 2ங்கிறது தனி இருக்கு. இது 2 நீங்க ஒன்றுமே செய்ய முடியாது. இப்ப பார்ப்போம் இந்த சுருக்கல் வடிவத்தில் எப்படி சுருக்கிறேன்னா, நீங்க இந்த 7ஐயும் 1.4க்குள்ள நீங்க இந்த 1.4 தசமம் இருக்கிறத மறந்துடுங்க முதலாவது. ஏன்னா உங்களுக்கு அது சிக்கலா இருக்குது. அப்ப இங்க தசமத்தை மறந்து இதுல 7 7 இதுல 7 14 என்று சொல்லி எழுதலாம். ஆனா அதுக்கு பிறகு பாருங்க, நீங்க இந்த தசம் வந்து ஒரு தசமதானம் பின்னோக்கி வைக்கப்பட்டிருக்குது. ஆகவே இவ்வளவு என்ன வரப்போகுது 0.2. பாருங்க பிள்ளைகள் எவ்வளவு இலகுவான ஒரு சொற்கள். ஏன்னா அந்த 7 எல்லாம் செஞ்சுட்டேன். நீங்க நிறைய பேர் என்ன 22 1.4 வரைக்கும் திரும்பி 1.4 வரைக்கும் இந்த 7 பிரிக்க வராங்க. அப்படி ஒரு கஷ்டமான ஒரு விஷயத்தை நீங்க செய்ய தேவையில்லை. ஏன்னா அங்க 14 தந்ததை என்ன நோக்கம் அந்த 7ஓட உங்களுக்கு சுருக்கிறதுக்காக அப்படிதான். சரி பிள்ளைகள், இப்ப பார்ப்போம் அடுத்த கட்டம். நான் அந்த 22ஐயும் 2ஐயும் 1.4 என்ன செய்ய போறேன், இவ்வளத்தை பெருக்க போறேன். சரி, அப்ப இதை நம்ம எப்படி பெருக்கலாம்னா, நீங்க அப்பயும் அதை யோசிக்க தேவையில்லை. இந்த தசமங்கள் எல்லாம் நீங்க யோசிக்க தேவையில்லை. நேரடியாக 22 நீங்க 2ஆல பெருக்குறீங்க. 2வது வரைக்கும் நேரத்தின் வரப்போது உங்களுக்கு 44 வரும். அதே மாதிரி இங்க 14 இருந்துச்சுன்னா இங்க வரப்போது 14 வரப்போகுது. இதை நான் நேரடியாக தசமங்கள் எல்லாம் மறந்து பெருக்கிறேன். பாருங்க, இது ஒரு சுருக்கல். இருபடி சமன்பாட்டில் சுருக்கல் சம்பந்தப்படுற இடங்கள் தான் இதுகள். அப்ப இதுகளெல்லாம் நீங்க இலகுவாக மிக விரைவாக செஞ்சு கொண்டு போகக்கூட உங்களுக்கு அடுத்தடுத்த கட்டங்கள் கேள்விகளை இலகுவாக நீங்க அணுகி கொண்டு போகலாம். சரி பாருங்க, நன்னாங்க 16 6 உண்டு மிச்சம், நன்னாங்க 16 உண்டும் 17, ஒரு 4 4, ஒரு 4 4, ஆகவே 6 616. ரைட். இப்ப பாருங்க பிள்ளையால், நீங்க இந்த 616ங்கிற விடையை நம்ம எழுதினாலும் எத்தனை தசமதானங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது, இங்க ஒரு தசமதானம் இங்க ஒரு தசமதானம். ஆகவே பின்னோக்கி நீங்க நகர்த்தப்பட வேண்டிய இந்த 616க்கு 2 தசமதானங்கள் நகர்த்தப்பட வேண்டும். சரி, இப்ப பாப்போம் அடுத்த கட்டம் தான் ஸ்டெப்ல எழுத போறோம். சரி பிள்ளைகள் கவனிங்க, இன்னது எக்ஸ் இன்டூ எக்ஸாக 4. இதை நான் அப்படி எழுதுறேன், பார்த்து ஒரு மாற்றவும் அல்ல எழுதுறேன். இப்ப மைனஸ் நீங்க பாருங்க 616 வருது. ஆகவே இங்க 2 தசம் ஆரம்பிக்கிறதால 6 தசம் 1 சமன் 11.84 விட வர போகணும். சரி பிள்ளையா, இப்ப நான் ஒரு ஸ்டெப்பை முடிச்சுட்டு வரேன். அடுத்த கட்டம் என்னன்னு சொன்னா, நிறைய பேர் என்ன செய்றீங்கன்னு சொன்னால், இந்த இடத்துல இந்த 2 எக்ஸ் இன்டூ எக்ஸ் 2ங்கிற பெருமானம் இருக்குது, இங்க 6 தசம் 1 இருக்குது. இதுக்குள்ள நீங்க போமாசி எடுத்து திரும்பி ஒருக்குள்ள ஒரு குழப்பம் ஒன்று குழப்பறதுக்கு யோசிக்கிறீங்க. அப்படி நீங்க என்ன செய்ய தேவையில்லை. பாருங்க, நமக்கு இருபடி சமன்பாடு உருவாக்க வேணுமாக இருந்தால் நம்ம எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கமும் இலக்கம் எல்லாம் இன்னொரு பக்கமும் என்ன செய்வோம், எடுத்துட்டு போவோம். சரி, இப்ப நான் பாருங்க அடுத்த கட்டம் என்ன இருந்துச்சுன்னா, இதை நான் இப்ப சுருக்க போறேன். பாருங்க, எக்ஸ் தர எக்ஸ் எத்தனை எக்ஸ் வர்க்கம் சக 4 தர எக்ஸ் எத்தனை 4x கீழே 2. சரி, இப்ப நான் 11.84 இங்க கழிவட்டிருக்கிற 6 தசம் 1 போனால் சக 6 தசம் 1 பெருமானம் அங்கால பெறப்பட போகுது. இப்ப பாருங்க பிள்ளையா, இந்த ஸ்டெப் என்ன செய்யறால், எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கமும், அதாவது அட்சர கணித கோவைகளில் இருக்கின்ற எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கமும் இலக்கம் எல்லாம் ஒரு பக்கமும் எடுத்துக்கொண்டு போறேன். அதாவது ஒரு இருபடி சமன்பாட்டை உருவாக்க போறேன். அதுக்குரிய முயற்சிகளை தான் ஈடுபட்டு கொண்டிருக்கிறேன். இப்ப பார்ப்போம், எக்ஸ் வர்க்கம் சக 4x கீழே 2 போடுறேன் சமன் 11.84 6 தசம் 1 கூட்ட போறேன். பாருங்க, 11.84 6 தசம் 1, 10க்கு சேவர் 1 மிச்சம், 10க்கு சேவர் 1 மிச்சம், 6 1 7 18. சரி, அவட வந்து 18 வரப்போகுது. இப்ப பாருங்க, எக்ஸ் வர்க்கம் சக 4xங்கிற கோவையானது 18 தர 2. ஆகவே எக்ஸ் வர்க்கம் சக 4x சமன் 36. சரி, இப்படியான ஒரு கோவையை உருவாக்கலாம். ரைட். அப்ப நான் இருபடி சமன்பாடு உருவாக்க சொன்னது. ஆகவே எக்ஸ் வர்க்கம் சக 4x சய 36 சமன் 0 என்கின்ற ஒரு இருபடி சமன்பாட்டை நான் உருவாக்கி விட்டேன். சரி பிள்ளையா, இப்ப நீங்க பாருங்க, இந்த ஒரு இருபடி சமன்பாட்டை எவ்வாறு உருவாக்குறேன்னு சொல்லி சொன்னால், ஒரு முக்கோணின் பரப்பளவிலிருந்து ஒரு வட்டத்தின் பரப்பளவை கழித்து அதனூடாக நான் கணக்கை அணுகி அட்சர கணிதத்தை நாம் ஒரு பக்கமும் இலக்குகள் நாம் ஒரு பக்கமும் ஆக்கி ஒரு இறுதியாக அவர் சொன்ன மாதிரி ஒரு இருபடி சமன்பாட்டு ஒன்றை உருவாக்கி விட்டேன். அடுத்த கட்டமாக நாம் என்ன செய்ய முடியாது, இந்த இருபடி சமன்பாட்டின் மூலமாக நாங்க இந்த பிசி என்ற நீளத்தை அவர் கேட்காரு. சரி, பிசி என்ற நீளம் அப்படி தேவைன்னு சொன்னால் நமக்கு என்ன தேவை, இந்த இருபடி சமன்பாட்டின் தீர்வுகள் தேவை. அதாவது இருபடி சமன்பாடு சொன்னால் 2 தீர்வுகள் இருக்கும் அல்லது 2 மூலகங்கள் இருக்கும். அந்த 2 மூலகங்களை நாம காணணும். அதுல பிளஸ் ஒரு மூலகம் வரும், மைனஸ் இன்னொன்று வரும். ஆகவே நான் பிளஸ் ஆவார மூலகத்தை எடுத்து இந்த எக்ஸோட 4 கூட்டினோம்னால் இந்த பிசி என்ற நீளம் கிடைக்கப்பெறும். இதுதான் நம்ம கணக்குகின்ற ஐடியா. ரைட். அடுத்த விஷயம் நம்ம என்ன பார்ப்போம்னால், இந்த இருபடி சமன்பாட்டு மூலமாக இந்த எக்ஸ் எப்படி காண்றதுங்கிறத பார்க்க போறோம்.
சரி பிள்ளையாள் இப்ப கவனிங்க, நாங்க ஏற்கனவே ஒரு இருபடி சமன்பாடு உண்டு இந்த கணக்கினூடாக எப்படி உருவாக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால் எக்ஸ் வர்க்கம் சக 4x சய 36 சமன் 0 என்கிற ஒரு இருபடி சமன்பாடு அவர் சொன்ன மாதிரி உருவாக்கிட்டோம். அதே போல இந்த வர்க்க மூலம் 10 சமன் 3.16 தரவும் நம்மளுக்கு கணக்கிலே ஏற்கனவே தரப்பட்டிருக்கிறது. அப்ப நான் பார்ப்போம் பிள்ளையாள், இந்த இருபடி சமன்பாட்டை தீர்க்கிறதுக்கு 2 முறைகள் இருக்குது. ஒன்று வந்து என்ன சொல்லி சொன்னால் வர்க்க பூர்த்தியாக்கல் முறையில இந்த எக்ஸ்ர பெருமானத்தை காணலாம், அல்லது சமன்பாட்டு முறையில காணலாம். ஆனா இங்க பாருங்க, நீங்க இந்த வர்க்க மூலம் 10 தரவு தந்திக்கிறதாலையும் நமக்கு வர்க்க பூர்த்தியாக்கல் முறை மிக இலகுவாக இருக்கும்ன்றதுக்காண்டியும் நான் என்ன பண்றேன்டா, இதான் எப்படி வர்க்க பூர்த்தியாக்கல் முறையில செய்யலாம் என்கிற விஷயத்துக்கு நான் போறேன். ரைட் பிள்ளையாள், அவதானிங்க. முதலாவது நான் இங்க பாருங்க, நான் எழுதுறேன் எக்ஸ் வர்க்கம் சக 4x எழுதிட்டு சமன் இங்க இருக்கிற சய 36 சமனுக்கு அங்க எடுத்துக்கொண்டு சொன்னால் என்ன ஆக போகுது, பிளஸ் 36 ஆக போகுது. இதுதான் வர்க்க பூர்த்தியாக்கல் இருக்கிற முதலாவது ஸ்டெப். நம்மளோட பாருங்க, எக்ஸ் வர்க்கம் சக 4x சமனுக்கு இங்க இருக்கிற சயையை அங்க எடுத்துக்கு போய் பிளஸ் 36 ஆக்குறேன். ரைட், அடுத்த கட்டம் பாருங்க பிள்ளையாள், இப்ப நாம இன்னொரு விடயத்தை அவதானிக்கணும் என்றால் இவ்விடத்தை இந்த எக்ஸின் குணகத்தை அவதானிக்கணும். இங்க பாருங்க, எக்ஸின் குணகம் வந்து இவ்விடத்தை வந்து நமக்கு தெரியும் 4. ரைட், இந்த 4 நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால் 2ஆல பிரிச்சு வர்க்கிச்சு 2 பக்கமும் நாங்க கூட்ட வேணும். இதுதான் அந்த வர்க்க பூர்த்தியாக்கல் இருக்கிற முறை. பாருங்க, நான் முதலாவது என்ன செய்யறேன், எக்ஸ் இந்த குணகத்தை அவதானிக்கிறேன். இவிடத்தை 4 வருகிறது, அந்த 4 வந்தால் அதை 2ஆல பிரிச்சு 2 பக்கம் வர்க்கிக்க. அதே மாதிரி எக்ஸ் இந்த குணகம் வேற ஒரு 10 சொல்லி சொன்னால் 10 நம்ம 2ஆல பிரிச்சு முண்டா விட வந்து 5 வரும். அந்த 5 வர்க்கம் 25 2 பக்கம் நம்ம என்ன செய்யணும், கூட்ட வேண்டி வரும். இதுதான் அடுத்த ஸ்டெப். ரைட், அதை பாருங்க, நீங்க பாருங்க எக்ஸ் வர்க்கம் சக 4x, அதே போல நமக்கு 4×2 வர்க்கம் வந்து 4 வருது. எனவே இங்கல பக்கம் 4ஐயும் கூட்டி நான் சமனுக்கு அங்கல பக்கம் 4 கூட்டுறேன். சரி, இதான் முதலாவது ஸ்டெப். அடுத்த ஸ்டெப் இப்ப பாருங்க, இவ்வளவு நம்ம எப்படி எழுதலாம்னு சொன்னால் ஈருறுப்பு கோவை அடிப்படை வச்சிருந்தால் எக்ஸ் சக 2 முழுவதின் வர்க்கம் சமன் 40 எழுதலாம். சரி பாருங்க இல்லையால், நம்ம இதை நீங்க இலகுவாக இன்னும் வந்து இலகுவாக விளங்கணும்னு சொல்லி சொன்னால் இந்த எக்ஸிர குணகம் 4 அப்படின்னு சொல்லி சொன்னால் 4×2 2ங்கிறது ஒரு மரம் இங்க வரும். அதே மாதிரி நீங்க பாருங்க எக்ஸிர குணகம் 10 சொல்லி சொன்னால் 10×2 5 வர்க்கம், அதாவது 25 25 அங்காலையும் கூட்டணும் இங்காலையும் கூட்டணும். ஆனால் பாருங்க 10 இவிடத்தை 10 சொன்னால் 10×2 இவிடத்தை 5 வரும். அப்ப நீங்க இலகுவாக விளங்குறதுக்கு யோசிக்கலாம் என்னென்றால் எக்ஸிர குணகத்தின் அரைவாசி இவிடத்தை நமக்கு நேரடியாக வரும். ஆகவே இப்ப பாருங்க, இந்த ஸ்டெப்ல நம்ம இதெல்லாம் எக்ஸ் சக 2 முழுவதின் வர்க்கம் சமன் 40ங்கிற விடைக்கு வரலாம். இப்ப பாருங்க பிள்ளையார், அடுத்த கட்டம் நம்ம ஒரு வர்க்க பூர்த்தியாக்கல் முறையில் இந்த கேள்வி செய்யக்குள்ள இந்த வர்க்க மூலம் 10 சமன் 3.16ங்கிற ஒரு பெருமானம் ஒன்று இங்கே உருவாக்கப்பட வேண்டும். சரி, அதை நம்ம கடும் நிதானமாக தான் இருக்க. வர்க்க மூலம் 10ங்கிறத இங்கே உருவாக்கினா தான் அந்த வர்க்க மூலம் 10ங்கிறதுக்கு பதிலாக 3.16 போடலாம். சரி, அடுத்த ஸ்டெப் பாருங்க பிள்ளையால், இப்ப 4 நம்ம 2ஆல பிரிச்சோம்னா என்ன விட வர போதும், 4 2ஆல பிரிச்சோம்னா இந்த 2ங்கிற பெருமானம் வரும். அந்த 2 தான் இங்க பெறப்படும். சரி பிள்ளையார், இப்ப வரீங்க, அதாவது என்ன சொல்றேன்டா, 4 2ஆல பிரிச்சா 2, அந்த 2 இங்க வரும். அதே போல 2இன் வர்க்கம் 4ங்கிறது 2 பக்கம் நம்ம என்ன செய்யணும், கூட்ட வேண்டி வரும். இப்ப பாருங்க 36 4 வந்து இவ்வளவு எத்தனை வரப்போகுது, 40 வரப்போகுது. சரி பிள்ளை, அடுத்த ஸ்டெப் தான் நீங்க எப்பயுமே சமனுக்கு இங்கல பங்களிக்க வைக்கிற வர்க்கம் சமனுக்கு மற்ற பக்கம் போகக்குள்ள வர்க்க மூலமாக போகும். இப்ப அவதான் நீங்க எக்ஸ் சக 2 சமன் சக அல்லது சய வர்க்க மூலம் 40 இருக்கும். இப்ப நீங்க தான் பிள்ளைல இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் இந்த வர்க்க மூலம் 10ங்கிற பெருமானம் 3.16 தரவு தரப்படுமாக இருந்தால் எப்படி சரி அந்த அந்த தரவு நமக்கு இங்க எப்பயுமே என்ன செய்யப்படணும்னு சொன்னால் யூஸ் பண்ணப்படணும். என்ன நான் சொல்ல வரேன்னு சொல்லி சொன்னால் இந்த வர்க்க மூலம் 10ங்கிற பெருமானம் இந்த சேடு வடிவில இதுக்குள்ள உருவாகணும். அதாவது அப்படி உருவாக்கணுங்கிறதுக்காக அந்த 3.16 பெருமானத்தை இங்க தாராங்க. அடுத்த கட்டம் நம்ம எப்படி என்ன யோசிக்கலாம் பிள்ளை பாருங்க, எக்ஸ் சக 2 சமன் சக அல்லது சய, இதை நம்ம 40 நம்ம எப்படி எழுதலாம், நீங்க பாருங்க 40 இங்க 10ஆல பிரிக்கக்குள்ள எப்படி வரப்போகுது, 4 வரப்போகுது. அதாவது இங்க பாருங்க 10 தர 4 எழுதலாம். ஏனண்டா பாருங்க, இந்த வர்க்கமூலம் 10க்குரிய பெருமானம் 3.16 போட்டோம் என்றால் எப்பயுமே இந்த 4ங்கிறதுக்கு வர்க்கமூலம் கண்டோம்னா வெளியால 2 வரும். நீங்க பாருங்க, இப்ப வேற பெருமானங்கள் தரப்படக்குள்ள எப்பயுமே அந்த பெருமானங்கள் இந்த சேடுகள் வடிவில போட போகக்குள்ள மிச்சம் அரைக்கிற நம்ம பெருக்கவார பெருமானம் வர்க்க மூலம் எடுத்தா விடை வரக்கூடிய பெருமானம் தான் இங்க தருவாங்க. அதை நீங்க நல்லா தான் நினைச்சுக்கணும். அப்ப தரப்பட்ட தரவை இந்த இருபடி சமன்பாடுல வர்க்க பூர்த்தியாக்கள் செய்யக்குள்ள நீங்க இங்க யூஸ் பண்ணணும். ரைட், பாருங்க பிள்ளையார், அடுத்த கட்டம் எழுதுறேன் நான். எக்ஸ் சக 2 சமன் சக அல்லது சய, இந்த வர்க்க மூலம் 4ங்கிறது வர்க்க மூலத்துக்கு வெளியே வரக்குள்ள 2 வர்க்க மூலம் 10ங்கிற பெருமானம் பெறப்படும். சரி, நான் என்ன பண்ணுறேன், அடுத்த பாருங்க, எக்ஸ் சக 2 சமன் சக அல்லது சய 2 தர 3.16. இப்ப நான் என்ன 3.16
2ஆல் பெருக்கப்படுற 6 2 12க்கு 2 1 மிச்சம் 1 2 2 3 3 2 6 6.32. ஆகவே எக்ஸ் சக 2 சமன் சக அல்லது சய 6.32. சரி, இப்போ பாருங்க இந்த ஸ்டெப் இங்கே கொண்டு வரேன். நான் இங்க என்ன பண்ணால் சக விடையை எடுக்க போறேன். சக விடை இந்த சமன்பாடு எடுத்தேன் எக்ஸ் சக 2 சமன் சக 6.32. இப்போ பாருங்க எக்ஸ் சமன் 6.32 2 கழித்தம் என்றால் எக்ஸ் சமன் 4.32 பெருமானம் பெறப்படும். அதே மாதிரி பாருங்க பிள்ளையால் செயவடி எடுக்க போறேன். நான் செயவடி எடுத்துன்னு சொல்லி சொன்னேன். எப்படி வரப்போகுதுன்னு சொன்னால் எக்ஸ் ஆக 2 சமன் சய 6.32. இப்போ பாருங்க எக்ஸ் சமன் சய 6.32 சய 2 எக்ஸ் சமன் சய 8.32. எப்பொழுதுமே நீளம் மைனஸ்ல வர முடியாது. நீளம் எப்பொழுதுமே பிளஸாக இருக்கணும். இப்போ நீங்க அவதானிங்க இன்னைக்கு இந்த பெருமானத்துல எக்ஸ் சமன் 4.32 பெருமானம் தான் இந்த எக்ஸ்கிற பெருமானமாக இருக்கும், இந்த நீளமாக இருக்கும். அப்ப நம்ம இந்த முதலாம் தசமானதுக்கு எழுதுக்குள்ள பாருங்க பிள்ளையால் எக்ஸ் சமன் 4.3 சென்டிமீட்டராக இருக்கும். இப்ப பாருங்க பிள்ளையால் இதுவரைக்கும் நாம செஞ்சதுல இந்த எக்ஸுக்குரிய பெருமானத்தை காண்றதுக்கு வர்க்க பூர்த்தியாக்கல் முறையை பயன்படுத்தி நம்ம எக்ஸ்ட்ரா பெருமானத்தை கண்டிக்கிறோம் 4.3 சென்டிமீட்டர். ஆனால் இந்த கேள்வியில கேட்கப்படுறது பிள்ளையால் இந்த பிசி என்ற நீளம் யாது என்றுதான் கேள்வி. நிறைய பிள்ளைங்க சொல்லி சொன்னா எக்ஸ்ட்ரா பெருமானத்தை கண்டுட்டு நீங்க அதோட அந்த விட முடிஞ்சுன்னு சொல்லி விட்டுருவீங்க. ஆனா பாருங்க தரப்பட்ட கேள்வி என்னென்றால் பிசி என்கிற பெருமானம் தான் தேவை. அப்ப உங்களுக்கு நிறைவான புள்ளிகளை இந்த இடத்துல உங்களுக்கு கிடைக்கலாம் போயிடும். ஆகவே பிசி என்ற நீளம் நினைக்கிற 4 சக 4.3. ஆகவே பிசி என்ற நீளம் 8.3 சென்டிமீட்டராக இருக்கும். சரி பிள்ளையா, ஓகே.